ஆன்மீகம் புதிதல்ல, ஆன்மீகவாதிகளும் புதிதல்ல. இந்த அம்மா மட்டும் புதுமையாக என்ன புரட்சி செய்து விட்டாள்? பெண் வளர்ற காலத்துல தன்னுடைய தாய் தந்தையருடைய விருப்பத்திற்காக வளர்கிறாள். அவ வாழ்க்கப்பட்ட பிறகு கணவனுடைய விருப்பத்திற்காக வாழ்றா. அவ இறக்கிறதுக்குள்ள தன்னுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள்னு தன்னுடைய நலத்தை பற்றி எந்த இடத்துலையுமே சிந்திக்காம வாழ்க்கை முழுமையே தியாகமா இருக்குது. ஆக நான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நினைப்பேன், கோயில்களில் பெண்களுக்கு மரியாதையே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு. ஆனால் மருவத்தூரில் நான் அதை பார்த்தேன். உட்கார்ந்து அமைதியாக அங்கே பார்த்தப்போ அந்த தாய்மைங்கிற அந்த பெண்மையினுடைய அடையாளம் எந்த பெண்ணாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே போய் கால் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பார்த்தேன். இது இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில் இது சாத்தியமாங்கிற எண்ணம் எனக்கு அப்போவே எழுந்தது. ஆக இதை செயல்படுத்தி காமிச்சிங்க யாருங்கிற பேரில் அவங்க பேரில் ஒரு மரியாதை வந்தது.